ஜெயம் ரவி ஃபேன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயங்க. இவரு ஹீரோவா நடிக்க போறது இல்லையா? வில்லனா நடிக்க போறாரா? அப்படின்னு ரொம்ப ஷாக்கா இருக்குல்ல. சிவகார்த்திகேயனுக்கு வில்லனா நடிக்க போறாராமா? அப்படிங்கிற தகவல் சோஷியல் மீடியால இப்ப வைரல் ஆயிட்டு இருக்குங்க. சினிமால வளர்ந்து வரும் ஒரு ஹீரோவா இருக்காரு ஜெயம் ரவி. அது மட்டும் இல்லாம இப்ப விஜயோட அடுத்த பொசிஷன் அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு நடிகர் சிவகார்த்திகேயனும் முன்னேறியிருக்காரு. கடந்த தீபாவளி அன்னைக்கு வெளியாண்ட அமரன் திரைப்படம் சக்கப்போடு போட்டு வசூல் சாதனை குவிச்சிருக்கு. ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்காரு சிவகார்த்திகேயன். இப்ப இவருக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. இன்னும் அடுத்து இதை விட பெட்டரா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் 300 கோடி ரூபாய் வசூல் சாதனை பெற்றிருக்கு. அதாவது இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் சிவி சக்கரவர்த்தி அவர்கள் இயக்கும் பாஸ் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிக்க போறார் சிவகார்த்திகேயன். அதுக்கப்புறம் சுதா கொங்குரா இயக்கத்தில் புறநானூறு அப்படிங்கிற திரைப்படத்திலையும் நடிக்க போறாங்கன்னு சொல்றாங்க. இது குறித்த அதிகாரப்பூர்வமான இன்னும் அறிவிப்பு வெளியாகல. இருந்தும் இப்போ ஒரு புதிய தகவல் வந்திருக்கு. இந்த படத்துல வில்லன் கேரக்டர்ல மிகவும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறனால இதுல ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் நடிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சு, அதாவது முதல்ல இந்த படத்துக்கு ஃபகத் ஃபாசில தான் பேசினாங்களாம். ஆனா காட்சி காரணமாக நடிக்க முடியாமல் போயிருக்கு அப்படிங்கறனால நிவின் பாலி அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் சினிமாவை சேர்ந்த 2 நடிகர்களுக்கு கதை சொல்லியிருப்பதாகவும் கூட தகவல் கிடைச்சிருக்கு. அதன்படி நடிகர் விஷாலுக்கும் கதை சொல்லிட்டாங்களாமா. அவரும் ஓகே சொல்லிட்டாராமா. இந்த படத்தில் நடிப்பதற்கு 18 கோடி சம்பளம் கேட்டதால அப்படிலாம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இந்த படத்துல யார் அப்படிங்கிற வில்லன் கூடிய சீக்கிரம் தெரியலாம். அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும். எதிர்பார்ப்போட எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். தேங்க்யூ.